அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை. அண்மை செய்தி. ரஜினிகாந்த் நலமுடன் இருக்கிறார், 2 நாட்களில் வீடு திரும்புவார் என்றும், சிகிச்சையை தொடர்ந்து ரஜினிகாந்த் நலமுடன் உள்ளார் என அப்போலோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். ரஜினிகாந்தின் உடல்நலம் குறித்து தற்போது அப்போலோ மருத்துவமனை அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? நடிகர் ரஜினிகாந்துடைய உடல்நிலையை பொறுத்த மட்டில் தற்போது நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை என்பது சீராக இருப்பதாகவும், இரத்த நாளத்தை மேம்படுத்தக்கூடிய சிகிச்சை என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும், தொடர்ந்து அடைப்பு என்பது சரி செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவமனையின் சார்பில் அறிக்கை என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று காலை நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம், நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடிவயிற்றுல வீக்கம் இருப்பதாகவும், இரத்த நாளத்துல அடைப்பு இருப்பதன் காரணமாக லேசான நெஞ்சுவலி காரணமாக நடிகர் ரஜினிகாந்த் நேற்றைய தினம் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும், தொடர்ந்து இருதயவியல் துறையை சார்ந்த மருத்துவர்கள் நடிகர் ரஜினிகாந்திற்கு இசிஜி, எக்கோ உள்ளிட்ட அடிப்படை பரிசோதனைகள், வழக்கமாக மேற்கொள்ளக்கூடிய அடிப்படை பரிசோதனைகளை மேற்கொண்ட போது இரத்த நாள அடைப்பு இருப்பது என்பது உறுதி செய்யப்பட்டு, அந்த இரத்த நாள அடைப்பை சரி செய்வதற்கான சிகிச்சை என்பது வழங்கப்பட்டதாக நாம் தெரிவித்திருந்தோம். தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்துடைய உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தோம். அந்த தகவல்களைத்தான் தற்போது மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் தகவல் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள். தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புல எந்தவித அறுவை சிகிச்சையும் இன்றி அதிநவீன சிகிச்சை மூலம் நடிகர் ரஜினிகாந்திற்கு இந்த இரத்த நாள அடைப்பை சரி செய்வதற்கான சிகிச்சை என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும், ஓரிரு நாட்கள்ல நடிகர் ரஜினிகாந்த் வீடு திரும்புவார் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்த மட்டில் ஆஞ்சியோவை விட மேம்படுத்தப்பட்ட சிகிச்சையாக அந்த டேவிடாவர் என சொல்லக்கூடிய அதிநவீன சிகிச்சையை அளிப்பதற்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருந்தோம். அந்த வகையில் தான் ஆஞ்சியோவை காட்டிலும் இரத்த நாள பிரச்சனையை சரி செய்யும் மேம்படுத்தப்பட்ட சிகிச்சையை மருத்துவ குழுவினர் வழங்கியிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. எந்தவித அறுவை சிகிச்சையும் இன்றி ஸ்டென்ட் கருவி, அதாவது ரத்த அடைப்பை சரி செய்யக்கூடிய வால்வு பொருத்தக்கூடிய மேம்படுத்தப்பட்ட அந்த சிகிச்சை என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வகை சிகிச்சையை பெறுபவர்கள் மற்ற சிகிச்சைகளை காட்டிலும் ஓரிரு நாட்களே முழுமையாக குணமடைய முடியும் என்ற ஒரு நிலையில 2 நாட்கள் வரைக்கும் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் எனவும், அதன் பிறகாக டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்பதும் மருத்துவமனை அறிக்கையில தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தாயுமானவன். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை.